ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும்ன்றத நினச்சி தான் என்னுடைய முதல் படம் நாளைய தீர்ப்பில் நடித்தேன். ஆனால் அந்த படம் என்னை கைவிட்டுருச்சு. அதுக்கப்புறம் நான் ரசிகனை நம்பினேன். அந்த படமும் என்னை கைவிடல. இன்னி வரைக்கும் என் ரசிகன் என்னை கைவிடல. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, என்னுடைய நண்பர்கள், ரசிகர்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போனால், இல்லை ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ் போனால், படத்தை பற்றி அதிகமாக பேசுகிறத விட எனக்கு தெரிஞ்ச ஏதாவது 1-2 நல்ல விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு போகிறது வழக்கம். அந்த விதத்தில் இன்றைக்கி ஒரு 2 விஷயம். கிரிக்கெட்டில் ஒரு சச்சின், தோனி ஒரு 6ஓ 4ஓ அடித்தோ அதை பார்த்து நடிகர்கள் கைத்தட்டுறாங்க. ஒரு ஃபுட்பால் மேட்ச்சில் ஒரு பிளேயர் கோல் போட்டால் அதை பார்த்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் கைத்தட்டுறாங்க. அந்த மாதிரி உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு திறமை ஒன்று ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும். அது என்னென்னு கண்டுபிடிச்சி கைத்தட்டுற நீங்களும் கைத்தட்டல் வாங்கணும். என்ன நண்பா? 2வது, கிடைச்ச வண்டியில் ஏறி நினச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம் கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும். என்ன நண்பா? தேங்க்யூ. அவ்வளோதான், இன்றைக்கி கோட்டா முடிஞ்சு போச்சு. அதாவது ஒரு சின்ன விஷயம். அதாவது என்னென்னா, நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா இல்லைங்க, விவசாயிங்க. அதாவது இன்றைக்கி அவார்டு வாங்கின அத்தனை பேரும் அவங்கவுங்களோட உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பலன். ஆனால் எந்த பலனும் கிடைக்காம இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்கிற விவசாயிகளை நினச்சா கொஞ்சம் வலிக்குதுங்க. இந்த உணவு, உடை, இருப்பிடம்லாம் சொல்கிறோம். அதில் உணவுக்கு வேறு முதலிடத்தை கொடுக்குறோம். ஆனால் அதை கொடுக்குற விவசாயிக்கு பசி ஈஸியாக தீந்துறதுனால தான் நாமளாம் அவங்கள பற்றி அதிகமாக நினைக்கிறது இல்லையோ நம்ம தெரியும். அதாவது காசு கொடுத்தா கூட சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காதுன்ற ஒரு நிலைமை வந்தால் தான் நம்மளாம் புரிஞ்சுக்கவும் என்னமோ தெரியல. இது அவசியம்ன்றத விட அவசரமும் கூட. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஆரோக்கியம் இல்லாத உணவு தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ கூட நம்ம முழிச்சிக்கலன்னு வைங்களேன், அடுத்த சந்ததிக்கு இது கூட கிடைக்காது. அது என்ன சொல்கிற, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு கடையினுடைய ஒரு முதலாளி, எனி முதலாளி தான் உற்பத்தி பண்ணுற ஒரு பொருளை இன்னொரு கடையில் போய் வாங்க மாட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஒரு நகை கடை ஓனர் இன்னொரு நகை கடையில் போய் நகை எடுக்க மாட்டார். ஒரு ஜவுளி கடை ஓனர் இன்னொரு ஜவுளி கடையில் போய் துணி எடுக்க மாட்டார். ஆனால் ஒரு விவசாயி மட்டும்தான் ரேஷன் கடை க்யூவில் நிற்கிறான். அதுவும் எதுக்குன்னா இலவச அரிசி. இது இந்த இந்தியா இந்த வல்லரசு ஆகணும், அதாகணும், இதாகணுன்றதெல்லாம் கூட அப்புறங்க. முதல்ல விவசாயிங்க நல்லா வாழ்கிற அரசாக மாறணும். அதான் ஏதோ தோணுச்சு, பேசிட்டேன். ஏதாவது தப்பாக ஏதாவது? தேங்க்யூ நண்பா. நான் ரெடி தான் வரவா அண்ணன், நான் இறங்கி வரவா, தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா, எவதடுத்தும் என் ரூட்டு மாறாதப்பா. நான் ரெடி தான் வரவா அண்ணன், நான் தனியா வரவா, தர நடுக்கிற பர அடிக்கணும் நாடத்தான், விரல் எடுக்கிற தீபம் தான் நாய தத்தான்.